பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்ததான வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறீரோ அந்த காரியங்களிலே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆதியாகமத்தில் ஈசாக்கோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார், ஆபிரகாமோடு இருந்தார். உங்களோடும் கூட இருப்பார், செய்வார். அது மட்டும் இல்லை, அவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். மோசே பார்த்து சொன்னார், நான் ஒரு உடன்படிக்கை நான் செய்கிறேன், எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் என்பதாக செய்வேன் என்று சொல்லி வாக்குப்படினார். அவர் அப்படியே செய்து முடித்தார். செங்கடை 2 பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாய் வழி நடத்தி பயங்கரமான காரியங்களை அவர்களோடு இருந்து செய்தார். ஸோ சில காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே, இந்த வருஷத்திலே, இந்த மாதத்திலே உங்களுக்காக நிறைவேற்றி முடிப்பார். ஒருவேளை உங்கள் திருமண காரியங்களாக இருக்கலாம், வேலை விஷயங்களாக இருக்கலாம். உங்களுக்காக என்னென்ன பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் அதை செய்வார். நீங்கள் விரும்புகிற காரியத்தையும் அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். ஸோ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் நம்புங்க, நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும், சபைகளிலும், அது மட்டுமல்ல இந்த தேசத்திலும், இந்த எலெக்ஷனிலும் கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யப்போகிறார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்போம். விசேஷமாக பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுகிற தேவன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் வர பண்ண வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் கைக்கூடி வர செய்தார். நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அலங்கம் இடிக்கப்பட்டிருந்தது. அவன் தேவனை நோக்கி துக்கத்தோடு உபவாசத்தை ஜெபித்த போது இந்த ராஜா ஜெபத்தை கேட்டு உலக பிரகாரமான ராஜாவோடும் பேசி அவருக்கு தேவையான எல்லாவற்றையும், உப்பு முதலான எல்லாவற்றையும் கொடுத்து அந்த எருசலேம் அலங்கத்தை கட்டும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இடிந்து போன அலங்கங்கள், இடிந்து போன வாழ்க்கையெல்லாம் கட்டப்படும். கர்த்தர் ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்கள் நினச்சி கூட பார்க்கல என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்காக செய்யப்போகிற எல்லா காரியங்களுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். அவர் அதிசயங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஸோ கலங்க வேண்டாம். ஸோ நெகேமியாவை போல நாம் பரலோகத்தின் தேவனானவர் நம்முடைய காரியங்களை கைக்கூடி வர பண்ண உபவாசித்து ஜெபிப்போம். ஜெபத்தோடு தேவனை தொழுது கொள்வோம். கர்த்தர் உங்களுக்காக உங்கள் திருமண காரியங்கள், உங்கள் வேலை விஷய காரியங்கள், குடும்பத்தில் உள்ள பெரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களோடு இருந்து கைக்கூடி வர பண்ணி பயங்கரமான காரியங்களை செய்து விரும்புவதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுக்காக செய்யப்போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருந்து செய்யப்போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி. அப்பா, நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களோடு இருக்க போகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வேலை ஸ்தலங்களிலே, வீடுகளிலே, சபைகளிலே, மற்ற எல்லா தேசத்திலும் கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் தேவைகளை சந்திப்பீராக. இந்த மாதம் முழுவதும் பொருளாதார தேவைகள், என்னென்ன தேவைகள் நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் கொடுக்க விரும்புகிற அத்தனை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, கைகூடும் மாதமாக, காரியங்கள் வாய்க்க செய்யக்கூடிய ஒரு மாதமாக மாற்றி நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. எக்ஸாம் எழுதின எல்லா பிள்ளைகளுக்கும் வெற்றி கொடுப்பீராக. அவர் நினைத்திருக்கிற விரும்பியிருக்கிற காரியங்களை வாய்க்க செய்வீராக.